தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் தமிழ் எம்பிக்களும் நாகரிகமற்றவர்கள் என்று தர்மேந்திர பிரதான் பேசிய பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்தார். நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது தமிழர்களை பற்றி மத்திய அமைச்சர் தரக்குறைவாக பேசியதாக கனிமொழி கேள்வி எழுப்பினார். அமைச்சரின் பேச்சு தமது மனதை புண்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் கனிமொழி திட்டவட்டமாக கூறினார். Very pained and hurt that the minister, in his reply in parliament today, has called the members of parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. இதையடுத்து விளக்கமளித்த தர்மேந்திர பிரதான் தாம் யார் மனதையும் புண்படுத்தும்படி பேசவில்லை, அவ்வாறு புண்பட்டிருந்தால் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். A word which I should not use regarding on the members of my Tamil Nadu, on the government of Tamil Nadu and people of Tamil Nadu. Let us not mix. I have not. Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. தமிழ்நாட்டிலே தான் இரும்பு காலம் தொடங்கி இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே புழங்கி இருக்கக்கூடிய மொழி என்பதுதான் மற்ற மொழிகளுக்கு முதன்மையானதாக தொன்மையானதாக இருக்க முடியும். ஆனால் வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் எந்த ஆராய்ச்சிகளையும் படித்து புரிந்து கொள்ளாமல் ஒரு கருத்தை முன்வைப்பது என்பது தேவையற்ற ஒன்று. அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இதை திசை திருப்பக்கூடிய வகையிலே சமஸ்கிருதம் பழமையானதா தமிழ் பழமையானதா என்ற அந்த விவாதத்தை கொண்டு வருவதே தேவையற்ற ஒன்று.